சாலு, உன்னை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. சுனில், இது சாலினி. சாலு, இது சுனில். தீபா சொன்னா. ஓ, இன்டர்நெட் இங்கேயும் பரவிடுச்சு போல இருக்கு. எப்படி இருக்கு என்னோட செலக்ஷன்? கவிதை. நீ இவ்வளவு வச்சு கவிதை ஒண்ணு எழுத வேண்டாம், அதுக்கு நான் இருக்கேன். சரி, நான் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். இனிமே நான் இங்க இருந்தா என்ன நீ அடிச்சே வரட்டிடுவேன். அதுக்கப்புறம் தாங்காது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. வரேன்டா. ஆல் தி பெஸ்ட். பாய். நீ அவன்கிட்ட எதுவுமே பேசல? உங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அப்ப எனக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கியா? இந்த உலகத்துல நான் வேற யாருக்காக காத்திருக்கணும்? ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி போச்சு தெரியுமா? படிப்பு எல்லாம் எப்படி இருக்கு? எக்ஸாம் நல்லா எழுதுனியா? ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏய் மானம் போயிடும். क्वेश्चन பேப்பர் கிடைச்சதோ அதுல உங்க முகம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் எப்படி எழுதுறது சொல்லுங்க? அப்போ பெரிய பூஜ்யம் தான் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாஸ் ஆயிடுவேன். மறுபடியும் எப்ப போகணும்? அப்போ நான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? இனி நான் இங்க இருந்து போற மாதிரியே இல்ல. எஸ்டேட்டை கவனிச்சுக்க பொறுப்ப என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. என்ன சத்தியமாவா? சத்தியமாதான். இனி டெய்லி இதே மாதிரி நாம சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். ஐயோ, உங்க ஃப்ரெண்ட் வராரு, என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். இவனுக்கு ஒரு நேரம் கிளம்ப தெரியாது. வந்துட்டான். கதவை தப்பா போட்டியா? தாப்பால் போட்டேன். யாரும் பார்க்கலையே? இல்ல, யாரும் பார்க்கல. என்ன போடத்த? திரும்ப. இது தடவுன வலியெல்லாம் போயிடுமா? தடவுனதுக்கு அப்புறம் தானே தெரியும். மெதுவா. சுனில் ஒரு பெரிய மியூசிக் வித்வான் போல இருக்க. குட். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இவன் எங்க போனாலும் அசைத்திரு. இன்னொரு தடவை வாசிங்க ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. நீ போய் படுத்து தூங்க.